நம்ம ஒன்று நினைக்க தெய்வம் ஒன்று நினைக்கும்னு சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி நான் ஒன்று நினச்சி இந்த சம்மருக்காக நிறைய ப்ராடக்ட்ஸ் ஆர்டர் பண்ணினேன். ஆனால் இந்த மீஷோக்காரங்க என்ன பண்ணிட்டாங்க, பாதி ப்ராடக்டை கேன்சல் போட்டாங்க. மிச்சம் வந்து எல்லா ப்ராடக்ட்டையும் வச்சு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். இதெல்லாம் எனக்கு ரியாலிட்டியாக தேவைப்படுற சில ஐட்டம்ஸ் வந்து இருக்குது. எல்லாமே சின்ன சின்ன ப்ராடக்ட் தான். ஆனால் வந்து எனக்கு டே லைஃப்பில் வந்து யூஸ் ஆகிற மாதிரியான ப்ராடக்ட் தான் வந்து வாங்கியிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒன்று பார்த்துடலாம். இது பார்த்திங்கன்னா ஒரு கெட்டில் தான் வந்து வாங்கியிருந்தேன். டீ பாட் சொல்லுவாங்கள்ல, அது வாங்கியிருந்தேன். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஒயிட் கலரில் வந்து நல்லா ஃப்ளோரல் டிசைன் போட்டு ரொம்ப அழகாக கொடுத்துருந்தாங்க. எனக்கு இந்த மாதிரி வாங்கணுன்னு ரொம்ப ஆசை. நான் வந்து கிளாஸில் வாங்கி யூஸ் பண்ணியிருக்கேன். அது பார்த்திங்கன்னா ரொம்ப ஓவர் ஹீட் ஆகி வந்து உடஞ்சி போச்சு. ஸோ அதுக்கப்புறம் நான் வந்து கிளாஸில் வந்து ப்ரிஃபர் பண்ணக்கூடாது, நம்ம வந்து இந்த மாதிரி ஸ்டைலில் போயிடுவோம்னு சொல்லிட்டு இதை வந்து பிக் பண்ணேன். இது மாதிரி ஒரு எனாமல் கோட்டிங் மாதிரி தான் இதில் வந்து கொடுத்துருக்காங்க. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இதோட கெப்பாசிட்டி வந்து 1.5 லிட்டரில் வந்து கொடுத்துருக்காங்க. இதை நான் வந்து ஜஸ்ட்டு சர்வ் பண்ணுறதுக்கு மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டேன். நார்மலாக டீ பாத்திரத்தில் டீ போட்டு நம்ம ஊற்றும் போது இந்த மாதிரி இதில் வச்சு ஊற்றி கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியிருந்தேன். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. 163க்கு வந்து வாங்கியிருக்கேன். அதுக்கப்புறம் நான் இது வந்து கேஸில் வச்சு எப்படி யூஸ் பண்ணிவிட்டு நல்லாயிருக்கா அப்படின்னு சொல்லியுமே வந்து அப்டேட் பண்ணுறேன். லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் வந்து ஐஸ் ட்ரே இருக்குல்ல, அதுதான் வாங்கியிருந்தேன். நம்ம நார்மலாக இந்த ரவுண்ட் ஷேப்பில் இருக்க ஐஸ் ட்ரே வாங்குவோம். அது பார்த்திங்கன்னா வாட்டர் பாட்டில் சிலது பார்த்திங்க அப்படின்னா அந்த மவுத் போர்ஷன் வந்து சின்னதாக இருக்கும். அதுக்கு வந்து இந்த ஐஸ் க்யூப் வந்து போட முடியாது. ஸோ அதுக்காக நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெக்டாங்கிள் ஷேப்பில் இருக்க மாதிரியான ஐஸ் க்யூப் வந்து ட்ரே வந்து வாங்கியிருந்தேன். எனக்கு 4மே வந்து ஒரே ஷேப்பில் வந்து கிடச்சிச்சு. ஆனால் இதில் வந்து ஹார்ட் ஷேப் மாற்றி மாற்றி வந்து கொடுத்துருந்தாங்க. ஆனால் எனக்கு வந்து இதில் 4மே ஒன்றாக இருந்துச்சு. இது வந்து ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் பாட்டில்ஸ்குள்ளெல்லாம் வந்து போடுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த 4 ட்ரேயுமே நான் வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி வச்சுட்டு ஒரு 4 ஹவர்ஸ் கழித்து வந்து எடுத்து பார்த்தேன். ஸோ என்னோடது வந்து கொஞ்சம் குயிக்காக வந்து ஐஸ் க்யூப்ஸ் வந்து ரெடி ஆயிரும். அதை வச்சு சரி சர்பத் போடலாம், கிட்ஸும் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சர்பத் வந்து போட ஆரம்பிச்சிட்டேன். என் பசங்க தான் கொடுங்கம்மா, நான் வந்து எடுக்கிறேன்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா எடுத்து பாத்திரத்தில் போட்டாங்க. ஸோ சர்பத் ஊற்றி குடிக்கவும் இந்த மாதிரி ஐஸ் க்யூப் பார்க்கவும் அவங்களுக்குமே வந்து ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு. நிறையா பேர்கிட்ட வந்து ஐஸ் க்யூப் ட்ரே இருக்கும், நம்மள்ட்ட டிஃபால்ட்டாக ஃப்ரிட்ஜ்லேயுமே இருக்கும். பட் இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா தேவைப்பட்டால் வாங்கிக்கோங்க. இது நான் வந்து 152க்கு வந்து வாங்கியிருந்தேன். ஸோ 4 செட் வந்து இந்த ப்ரைஸில் எனக்கு கிடச்சிச்சு. இதோட லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. என்கிட்ட செராமிக் வந்து பவுல்ஸு, பாட் இந்த மாதிரிலாம் நான் வந்து வச்சுருக்கேன் சர்விங்க்கு. பட் வந்து செராமிக்ஸில் வந்து ஸ்பூன்ஸு, கரண்டி இந்த மாதிரி எதுவுமே இல்லை. சரின்ட்டு நான் ஆர்டர் போட்டேன். ஆனால் நான் இதை சைஸை பார்க்காம ஆர்டர் போட்டுட்டேன். இது வந்து ஒரு மீடியமான சூப்பெல்லாம் ஊற்றுவோம்ல, அந்த மாதிரியான ஒரு ஸ்பூனு. நான் இது கொஞ்சம் பெரிய அளவு வந்து எதிர்பார்த்தேன். பட் நான் சரியாக பார்க்காம வாங்கிட்டேன். இதில் மொத்தம் 5 இருந்துச்சு. ஆனால் குவாலிட்டி ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. ஒயிட் வித் க்ரீன் கலரில் வந்து கொடுத்துருந்தாங்க. ஒவ்வொன்றுமே பார்த்திங்கன்னா ஒவ்வொரு டிசைனில் இருந்துச்சு. அந்த ஹேண்டிலில் மட்டும் குவாலிட்டி நல்லா ப்ரீமியமாக கொடுத்துருந்தாங்க. 608க்கு வந்து வாங்கியிருந்தேன். இதோட லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம பேஜில் வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு ஹிட்டான ப்ராடக்ட்னே வந்து சொல்லலாம். இது பார்த்திங்கன்னா இந்த டிப்பிங் பவுல் இருக்குல்ல, அதுதான். இது ஆல்ரெடி பார்த்திங்கன்னா இதே மாதிரி ஒரு டிப்பிங் பவுல் வந்து நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ஸோ நிறைய பேர் வந்து வாங்கியிருந்தாங்க. ஸோ எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ இதில் பார்த்திங்கன்னா 6 டிப்பிங் பவுல் வச்சுருப்பாங்க. அது கூடவே வந்து அதை வைக்கிறதுக்கு ஒரு பெரிய பவுல் மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க. ரொம்ப கிட்ஸுக்கெல்லாம் ஸ்நாக்ஸ் வந்து வச்சுட்டு சாஸ் வந்து ஊற்றி கொடுக்குறதுக்கு இந்த மாதிரி டிப்பிங் பவுல்ஸை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது 313க்கு வந்து நான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். நெக்ஸ்ட் ஒன்று பார்த்திங்கன்னா சன்கிளாஸஸ் தான் வந்து ஆர்டர் போட்டிருந்தேன். இது வந்து செட் ஆஃப் 2ஆக வந்து கொடுத்துருந்தாங்க. 148க்கு வந்து வாங்கியிருந்தேன். ஸோ அந்த க்ளீனிங் கிளாத்துமே வந்து சேர்ந்து வந்துருந்துச்சு. இது வந்து இந்த பர்பிள் கலரில் பாலிகார்பனேட் கிளாஸஸ் தான் வந்து வாங்கியிருந்தேன். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஓவல் பட்டர்ஃப்ளை ஷேப்பில் வந்து ஓவர் சைஸ்டாக இருக்கும்ல, அந்த மாதிரியான கிளாஸ் தான் வாங்கியிருந்தேன். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஒன்று பார்த்திங்கன்னா நல்லா ப்ளைனாக வந்து இருந்துச்சு. இன்னொன்று பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருந்துச்சு. கலர்ஃபுல்லாக பிங்க்கு, க்ரீன் இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க. அது எனக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. அது எனக்கு பிடிச்சிருந்துச்சு. ஸோ நான் வச்சுக்கலாம். இன்னும் நான் வந்து ஹஸ்பண்ட்டை கொடுத்துக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டேன். ஸோ இதோட 2 லிங்க்குமே நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் ப்ராடக்ட் வந்து பார்த்துடலாம். காம்போ ஆஃபரில் இந்த ஃபேஸ் ரோலர் இருக்கும்ல, அதுவும் வந்து ஐஸ் ரோலரும் வந்து வாங்கியிருந்தேன். ஸோ செம்மையான ஒரு ப்ராடக்ட்னே வந்து சொல்லலாம்.
இந்த ஐஸ் ரோலர் இருக்குல்ல, இதில் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வாட்ரு ஊற்றி வச்சுட்டு ஃப்ரீசரில் வச்சிடணும். வச்ச பிறகு பார்த்தீங்க அப்படின்னா, அது நல்லா கெட்டியாயிரும். அதுக்கப்புறம் எடுத்துகிட்டு நம்ம ஃபேஸ்க்கு வந்து மசாஜ் மாதிரி பண்ணலாம். இந்த நான் ஓப்பன் பண்ணுறேன்ல, இதை மாட்டிட்டு அந்த சின்ன கேப் வழியாக தண்ணி வந்து ஃபில் பண்ணிக்கலாம். இதில் நீங்கள் வந்து தண்ணி, பால், பீட்ரூட், ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு என்ன தேவைப்படுதோ அந்த எசன்ஸ் அதில் ஃபில் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து யூஸ் பண்ணிங்கன்னா செம்ம சூப்பராக இருக்கும். நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த பஃபினஸ்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து சரி பண்ணும். குட்டி குட்டி போர்ஸ் இருக்குல்ல, அதை இது பண்ணும். பிளட் சர்க்குலேஷன் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ இது ரெண்டுமே அப்படி தான். இந்த ரோலர் இருக்குல்ல, ஃபேஸ் ரோலர், அதுவுமே வந்து அதுக்காக யூஸ் பண்ணுறது தான். அந்த ஸ்டோனுமே வந்து அதுக்காக வந்து யூஸ் பண்ணுறது தான். நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா, நீங்கள் அதிகமாக வந்து வெளியே போவீங்க, ஸ்கூட்டி இல்லை பைக் இதெல்லாம் ஓட்டுவீங்க அப்படின்னா இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நான் அதுக்காக தான் வந்து வாங்கியிருந்தேன். சன் ப்ரொடக்ஷன் க்ளவுஸ் தான் வந்து வாங்கியிருந்தேன். ஸோ ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. எனக்கு வந்து 2 செட் வந்து வந்துருந்துச்சு. ஒன்று க்ரே மாதிரியும், இன்னொன்று பார்த்திங்க அப்படின்னா ப்ளூ மாதிரியும் இருந்துச்சு. இது நம்மளோட இந்த எல்போ ஸ்லீவ் வந்து தொடங்குதில்ல, அங்கேருந்து நம்மளோட ஃபிங்கர்ஸ்க்கு மேலே வரைக்கும் வந்தே வரும். ரொம்ப சூப்பராக இருக்கும். இது 101 ருப்பீஸ் தான். ஆனால் ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ராடக்ட். 100 ரூபாய்க்கு வந்து பார்த்திங்கன்னா 4 க்ளவுஸ் வந்து கொடுக்குறாங்க. ரொம்ப ரொம்ப ஒர்த்து. மஸ்ட்டு வந்து ட்ரை பண்ணுங்கள். இதோட லிங்க்குமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன். நான் நினச்சி வாங்கினது ஒன்று, பட் வந்து இது வந்தது வேறு மாதிரி வந்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீல். ஏன்னா இந்த நம்ம சின்ன சின்ன கண்டெய்னர்லாம் வச்சுருப்போம்ல, ஸ்பைஸ் இதெல்லாம் போட்டு வச்சு அதுக்கு வந்து ஸ்பூன் மாதிரி வந்து பார்த்தேன். இது வந்து நான் வந்து சின்னதாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஆர்டர் போட்டேன். இது பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு வந்து மீடியம் சைஸாகவே வந்து கொடுத்துருந்தாங்க. நான் வச்சுருக்க பாக்ஸஸ்க்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இது போட்டால் ஒன்று லெட்டு மூட முடியாது, இல்லை நிறைய ஸ்பேஸ் எடுத்துக்கிற மாதிரி இருக்குது. கொஞ்சம் பெரிய பாக்ஸஸாக வச்சுருந்தா இந்த ஸ்பூன் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதில் 5 ஸ்பூன் வந்து கொடுத்துருந்தாங்க. 126க்கு வந்து வாங்கியிருந்தேன். நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா, இதுவுமே ஒரு சம்மர் ஃபைன் தான். நம்ம ஸ்கார்ஃப் இருக்கும்ல, அது வந்து வாங்கியிருந்தேன் வித் கேப்போட. ஸோ இந்த சம்மர் டைமில் கண்டிப்பாக வந்து இது வந்து தேவைப்படுற ஒரு ஐட்டம் எனக்கு. ஸோ இது கொஞ்சம் நல்லா வாங்குவோமே அப்படின்ட்டு கேப் இருக்க மாதிரி வாங்கியிருந்தேன். போன தடவை வாங்கினது பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஃபேஸில் போட்டு ஜஸ்ட்டு கட்டுற மாதிரி தான் வந்து வாங்கியிருந்தேன். இதில் கேப் மாதிரி இருக்கவும் சரி இந்த மாதிரி வாங்குவோம் அப்படின்ட்டு இந்த வட்டம் ட்ரை பண்ணியிருந்தேன். இந்த டிசைன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, நல்லா இருந்துச்சு, அதனால் வந்து வாங்கியிருந்தேன். ஸோ நம்ம எப்பயும் போல் தலை வழியாக மாட்டணும். மாட்டிட்டு பார்த்திங்க அப்படின்னா இது வந்து அந்த ஹோல்ஸ் வந்து கண் வரைக்கும் வந்து இருக்கும். அதுக்கப்புறம் இந்த ரோப் இருக்குது இல்லையா, இதை வச்சு நம்ம வந்து டைட் பண்ணிக்கணும் பின்னாடி. ஸோ ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம ஸ்லீவ்ஸில் வந்து நம்ம எல்போ வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து கவர் பண்ணும். ரொம்ப நல்லாயிருக்கும். காட்டன் பிளெண்டடில் வந்து கொடுத்துருக்காங்க. இதோட லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் ஒன் வந்து இப்போ வந்து சம்மர் சீசன்றனால இது சீலிங் ஃபேனோட டேபிள் ஃபேன் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுவோம் நாங்கள். ஸோ அதுக்கு தான் இந்த நெட் கவர் மாதிரி வந்து வாங்கியிருந்தேன். ஏன்னா இந்த குட்டி பிள்ளைக கையை வந்து போட்டுட்டு உள்ளே விட்டுறாங்க. இல்லாட்டி இன்னொன்று என்ன அப்படின்னா நிறைய டஸ்ட்டு அடையுது. நம்ம தலைமுடி கூட சில நேரம் உள்ளே போய் சிக்கி நிற்கிது. ஸோ இதுக்காக தான் இந்த நெட் கவர் வந்து வாங்கியிருந்தேன். ரொம்ப சூப்பராக இருக்கும். இது ஈஸியாக நம்ம வந்து கவர் பண்ணுற மாதிரி இருக்கும். அது மாதிரி நம்ம எடுத்து வாஷுமே வந்து பண்ணிக்கலாம். ஈஸியாக வந்து ஃபிட் பண்ணலாம். 130க்கு வந்து இது வாங்கியிருந்தேன். நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்க அப்படின்னா இந்த தயிர்க்கெல்லாம் உரம் ஊற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இந்த மண் பாத்திரம் வந்து வாங்கியிருந்தேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஃபஸ்ட் டைம் நான் வந்து மீஷோவில் வந்து ட்ரை பண்ணுறேன். இது எப்படி உடஞ்சி வருமோன்ற பயம் கூட எனக்கு இருந்துச்சு. ஆனால் அவ்வளோ சேஃபாக வந்து பேக் பண்ணி எனக்கு வந்து கொடுத்துட்டாங்க. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இதை நீங்கள் வந்து ஒரு நாள் ஃபுல்லாக நல்லா தண்ணியில் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ரொம்பவே வந்து நல்லாயிருக்கும். லிட்ரு வரைக்குமே நம்ம தயிர் வந்து இதில் போடலாம். 255க்கு வந்து வாங்கியிருந்தேன். இது பார்த்திங்கன்னா ஒரு ஃபேஷியல் ஐஸ் பவுல் தான் வந்து வாங்கியிருந்தேன். ஸோ இது ரொம்ப இப்போ ட்ரெண்டிங்காக இருக்குது. சிலிக்கானில் வந்து செஞ்சுருப்பாங்க. ஸோ இந்த ஐஸ் பவுல்னால் நம்மளுக்கு வந்து என்னென்னலாம் வந்து பெனிஃபிட் இருக்குன்னே இதிலையே போட்டிருப்பாங்க பாருங்கள். இதை ஜஸ்ட்டு நம்ம தண்ணி ஊற்றி ஃப்ரீசரில் வந்து செட் பண்ணிடணும். செட் பண்ணிவிட்டு ஃப்ரீஸ் ஆன பிறகு எடுத்துகிட்டு இதோடவே இன்னும் கொஞ்சம் கோல்டு வாட்டர் யூஸ் பண்ணி நம்ம வந்து ஃபேஸ் வந்து டிப் பண்ணி வந்து எடுத்தணும். நெக்ஸ்ட் ஒன்றுமே ஒரு சம்மர் ஃபைன் தான். இது வந்து ஒரு சார்ஜபிள் எல்இடி லைட் வித் ஃபேன் தான் வந்து வாங்கியிருந்தேன். இது ரொம்ப ரொம்ப போர்ட்டபிள். நீங்கள் எங்கே வேணால் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். உங்கள் ஹேண்ட்பேக்கில் கூட வச்சு எங்கேனாலும் எடுத்துகிட்டு போய்க்கலாம். ஸோ அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப காம்பேக்டாக இருக்கும். இதில் வந்து 2 ஸ்விட்ச் வந்து கொடுத்துருப்பாங்க. ஒன்று ஃபேனுக்கு, இன்னொன்று வந்து லைட்டுக்கு.
லோ, மீடியம், ஹைன்னு 3 ஸ்பீடில் வந்து ஃபேனை வந்து யூஸ் பண்ண முடியும். இது வந்து பேட்டரியும் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இன்னொன்று வந்து ரீசார்ஜபிளும் வந்து இருக்குது. ஸோ அதுக்கான கேபிளுமே அவங்க வந்து கொடுத்துருப்பாங்க. அதை வச்சுமே யூஸ் பண்ணிக்கலாம். லைட்டுமே நல்லா வந்து பிரைட்டாக எரியுது. ஸோ ரொம்ப சூப்பரான ஒரு ப்ராடக்ட். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த சம்மருக்கு எனக்கு தேவைப்பட்ட ப்ராடக்ட்ஸ். இந்த மாதிரி உங்களுக்கு இதில் ஏதாவது ஒரு ப்ராடக்ட்ஸ் பிடிச்சிருந்தா கீழே வந்து லிங்க் வந்து கொடுத்துருக்கேன் டிஸ்கிரிப்ஷனில். செக் பண்ணி பார்த்துட்டு வாங்கிக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.